இப்போ விஜய் அவர்கள் வர்றாரு. அவருக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. எல்லா பசங்களுக்கும் ஒரு கவர்ச்சி. அத்தனையும் உங்களுக்கு ஓட்டா மாறணும்னு அவசியம் இல்லையே. விஜய் அண்ணா கட்சி இதோட முடிஞ்சிடும். இதுக்கு மேல அவர் தொடரவே மாட்டார். ஆனா நாம் தமிழர் கட்சியில கண்டிப்பா இந்த களத்துல எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. 5 ஆண்டுகள் அவங்களுக்கு எந்த அடிப்படை தேவை கூட இன்னும் நிறைவேற்றப்படல. மக்களுக்கு வெறும் இலவசத்தை கொடுத்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து கோட்டரை கோழி பிரியாணி அதை கொடுத்துதான் இத்தனை ஆண்டுகளாக அவங்க கிட்ட வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க. களத்துல நீங்க ஒரு தடவையா வந்து இறங்கி இருக்கணும். வந்தோடனே சிஎம் ஆயிட முடியுங்களா? அந்த தற்குறின்னு சொல்றது தப்பே கிடையாது. இவர் எப்படிங்க ஒரு நல்ல கட்சி தலைவராக இருக்க முடியும்? களத்துல முதல் வந்து நிக்கட்டுங்க. கூட்டம் வருது இல்லையா? கூட்டம் எப்படி வருது? காசு கொடுத்துதான் கூப்பிடுறீங்க. நாங்க அவர் மக்களின் வாழ்க்கைக்காக வந்தவர்கள், வாக்குக்காக அல்ல. அவங்க ஓட்டு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி தொடர்ந்து களத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியும் மக்களுக்காக போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக போராடிட்டே தான் இருப்பேன். வெயில் அடித்தாலும் மழை வந்தாலும் அசராம அவ்வளோ பரபரப்பு பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன்னா இந்த மக்களுக்காக தான் ஒரு மாற்றம் வேணும். இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் நீங்க பாத்துருப்பீங்க. மக்கள் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனா மக்கள்கிட்ட நாங்க நல்லாவே புரிதல் ஏற்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு எந்த இலவசம் வேணும், இந்த இலவசத்தெல்லாம் பார்த்து நீங்க மயங்காதீங்க. நான் ஆட்சிக்கு என் ஆட்சியில ஒரு பெண் பிள்ளை நீ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுட்டேன்னா முதல்ல உன்னை கொன்னு புதைச்சிட்டு தான் நான் என் பொண்ணை புதைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு தான் கண்டன அறிக்கை விட்டாருங்க, வேற யாரும் விடலையே. அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சுட்டே இருந்தா படத்துல நடிக்கிற மாதிரி ஸ்கிரிப்டை படிக்கிறீங்க. எப்படிங்க மக்களோட பிரச்சனை உணர முடியும்? மக்கள் கூடவே இருக்கிற ஒருத்தர்னாலதான் அவங்களோட பிரச்சனையை உணர முடியும். 234 தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னாலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு. அதற்கான தீர்வுன்னு சேர்த்து நாங்க சொல்லுவோம். விஜயன் அப்படி சொல்லுவாரா? இந்த கடல் தான் எங்கள் வாழ்க்கை. இங்கே மீனெல்லாம் நிம்மதியாக தான் சுற்றும். ஆனால் நாங்கள் தான் பயந்து பயந்து வாழணும். இந்த கடலில் தான் எங்களை சுட்டு தள்ளுவாங்க. சில நேரம் கரை ஒதுங்குவோம், இல்லை இறையாயிடுவோம். இதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லைல்ல. மாற்றி மாற்றி திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டதை மிச்சம். மீனவர் உசுரை காப்பாற்ற நெய்தல் படை அமைப்போன்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்துக்கு வாக்களிங்க. நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி கலாமணி ஜெகநாதன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சொல்றாங்க தொகுதி மக்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது? தொகுதி மக்கள் என்னங்க பிரச்சனைகள் தான். ஓகே, தொகுதி ஃபுல்லா ஒரே பிரச்சனையா தான் இருக்குங்க. 5 ஆண்டுகள் அவங்களுக்கு எந்த அடிப்படை தேவை கூட இன்னும் நிறைவேற்றப்படலை. நிறைய மக்களுக்கு நல்ல சாலை இல்லை, தெருவிளக்கு இல்லை, அவங்களுக்கு பட்டா இல்லை, அவங்க வசிக்கிற பகுதிக்கு பட்டா இல்லை. அடிப்படை பிரச்சனைகள் தாங்க. ஓகே, எல்லாருமே அவங்களோட பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த 5 ஆண்டுகளில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நினைக்கிறீங்களா? இல்லைங்க, 60 ஆண்டு காலமாகவே பிரச்சனை தான். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு அடிப்படையான வசதிகள் கூட கிடையாது, அந்த கட்டமைப்பு கூட கிடையாது. மக்களுக்கு வெறும் இலவசத்தை கொடுத்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து கோட்டரை கோழி பிரியாணி அதை கொடுத்து தான் இத்தனை ஆண்டுகளாக அவங்கக்கிட்ட வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு அவங்க மக்களுக்கான அடிப்படை தேவைகள் அவங்களோட அதையெல்லாம் பூர்த்தி பண்ண முடியாது இல்லைங்களா? 60 வருஷமாக இருக்கிற அதே பிரச்சனை தாங்க. இப்போ நம்மக்கிட்ட போனங்காட்டி சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப ஆதங்கமாக சொல்கிறாங்க. 60 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இன்னும் பட்டா கொடுக்கல, எங்களுக்கு நல்ல வசதி இல்லை, நல்ல ரோடு இல்லை, நல்ல சாக்கடை வசதி கிடையாது, தண்ணி வர்றதில்லை, தெருவிளக்கு இல்லை, நாய்கள் தொல்லை இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தான் சொல்கிறாங்க அவங்க முன் வைக்கிறாங்க எங்கிட்ட. ஓகே, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான கையாளுதல் அவங்களுக்கு அரசியலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மேனிஃபெஸ்டோ உட்பட எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், எது சாத்தியமோ அதுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு சறுக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சறுக்கல் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்படி தான் சொல்கிறீங்க. 1% வாக்கு வாங்கின போகும் இதே தான் சொன்னாங்க, இந்த கட்சி இருக்காது அப்படின்னு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆயிடுச்சு. எங்களோட வளர்ச்சி மேல் நோக்கி தான் இருக்குது. நாங்கள் கீழே சரியவே இல்லை. இத்தனைக்கும் நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், மக்கள் கூட தான் கூட்டணி வச்சுருக்கோம், எந்த கட்சி கூடவும் கூட்டணி கிடையாது, தனிச்சே நிற்கிறோம். அது எங்களுடைய சிறப்பு. நாங்கள் அவர் மக்களின் வாழ்க்கைக்காக வந்தவர்கள், வாக்குக்காக அல்ல. அவங்க ஓட்டு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி தொடர்ந்து களத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியும் மக்களுக்காக போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த தேர்தலே அவங்க எங்களை ஜெயிக்க வைக்கலைனாலும் கடைசி மூச்சு அண்ணன் அவர் தான் சொல்கிறாரு பார்த்தீங்களா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக போராடிட்டே தான் இருப்பேன், ஏன்னா நான் அவங்க கூட பிறந்துட்டேன்,
அப்படி இந்த மண்ணையும் மக்களையும் அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு. இப்போ பரப்புரை பார்த்துருப்பீங்க, எந்த தலைவர்களுமே வெயிலில் போகிறதில்ல, மேலே நிழல் கொடை இருக்கும். ஆனால் அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் 234 தொகுதிக்கும் அந்தந்த வேட்பாளர்கள் கூட போய் பரப்புரை பண்ணுறாரு. அவ்வளோ வெயிலையும், வெயில் அடித்தாலும் மழை வந்தாலும் அசராம அவ்வளோ பரப்புரை பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன்னா இந்த மக்களுக்காக தான். அவர் நினைச்சிருந்தா இப்போ கூட கூட்டணி கூப்பிட்டாங்க, 2000 கோடி கொடுக்குறோம், 60 சீட் கொடுக்குறோம்னா அவர் போகலையே. அவர் நினைச்சிருந்தா போயிருக்கலாம். இவங்க நம்மளை ஓட்டு போடவே மாட்டேங்கிறாங்க, 15 வருஷமா தோக்கடிச்சிட்டே இருக்காங்க, நம்ம காசை வாங்கிட்டு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு அவர் நினைச்சுக்கலான்னு அவர் அப்படி நினைக்கிறீங்களே. மக்களுக்காக தான் இப்போ இருக்காரு. ஓகே, ஓட்டு போட்டா போடுங்க, போடாட்டி போங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன் இப்போ வரைக்கும் சொல்றாரு. அப்படி தனியா நின்று வாக்கு பிரிக்கிறது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்றாங்களே. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் அளவு கடந்து நாங்கள் நேசிக்கிறோங்க. ஏன்னா எங்களோட வளங்கள் எல்லாம் எங்கள் கண்ணு முன்னால் கொள்ளை போகுது. மலையை வெட்டுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, எதுவுமே இல்லை இங்கே மக்களுக்கு. அதெல்லாம் உருவாக்க முடியாத ஒன்றை வந்து அழிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. மணலை உருவாக்க முடியுங்களா? உருவாக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் அள்ளி விற்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னு பார்க்கும்போது தான் அதோட பிரச்சனை தெரியும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போது நம்ம வேதனைப்பட மாட்டோம். நம்ம வீட்டுக்கு ஒன்று, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்றுனா நம்ம வருத்தப்படுவோம். அந்த மாதிரி தான் இந்த மண்ணையும் மக்களையும் நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். அதுங்காட்டி தான் அவங்களுக்கு புரிதல் வைக்கிறோம். அவங்க வந்து இங்கே இருக்கிற வளங்களை திருடி அவங்களோட அடுத்த தலைமுறை 10 தலைமுறைக்கு மேலே அவங்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. அவங்க இங்கே இருக்கிற வளங்கள் எல்லாம் பணமாக தான் பார்க்குறாங்க. மக்களோட வாழ்க்கைக்கானவர்கள் அவர்கள் கிடையவே கிடையாது. அதுதான் நாங்கள் மக்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் புரிதல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த முறை அவங்களுக்கு நல்லாவே மாற்றம் இருக்குங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களே சொல்கிறாங்க, போகிற பக்கம் ஒரு மாற்றம் வேணும், இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்கள் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. போகிற பக்கம் தங்கச்சி இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க, 1000 500 டெய்லியும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட 4000 ரூபாய் கொடுத்தாருங்க. ஒரு அண்ணா கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒரு ஐயா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, தங்கச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு கட்சி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அதே மாதிரி பெண்கள், நான் வந்து ஒரு பெண்ணை காலையிலேருந்து இப்போ நைட்டு 10 மணி வரைக்கும் பரப்புரை பண்ணுறேன். ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு என்ன நேரத்துக்கு தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, உங்களுக்கு ஏதாவது பாத்ரூம் போகணுமா, எல்லாமே கேட்பாங்க உறவுகள். அக்கா நீங்கள் இதை பண்ணுங்கக்கா, அக்கா இதை செய்யுங்கக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கக்கா, ஜூஸ் குடிங்க, இளநீ குடிங்கன்னு அவ்வளோ இதாக பார்த்துக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் பார்த்துப்பாங்க எல்லா பெண்களையுமே. ஓகே, மற்ற கட்சிக்கு போனால் பயமாக இருக்கும் உங்களுக்கு. நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையவே கிடையாது. சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கட்சி உறவாக தான் இருப்போம். அண்ணா தம்பி மாமா மச்சான் தான் நாங்கள் பேசுறதே பேசிக்குவோம். ஓகே, இல்லை இவ்வளவு நாளாக தேர்தல்களில் வந்து அதிமுக திமுக அப்புறம் தேசிய கட்சிகளை எதிர்த்து களமாட வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு விஜய் போன்ற ஒரு சக்தி வரும்போது எல்லாரும் மாசான க்ரௌட் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த அந்த 8% வாக்குகளே வந்து தாவேக்காவுடைய பங்கு இருக்கு, ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்களுடைய பங்கு இருக்கு அப்படின்லாம் பேசப்படல. சமீபத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் கூட அதை பேசியிருக்காரு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க தங்கச்சி. ஏன்னா உங்களுக்கு போன 21 எலெக்ஷனுக்கு கமல் அண்ணா வந்தாரு. அவர் எத்தனை வாக்கு வாங்கிட்டாரு உங்களுக்கு? அவர் கட்சி இப்போ எங்க இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வர்றாரு. அவருக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. ஏதோ ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் பண்றாரு. எல்லா பசங்களுக்கும் ஒரு கவர்ச்சி. நான் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியல, தரையில பார்த்தா நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முந்திட்டு இது வரைக்கும் ஓடுறாங்க. அத்தனையும் உங்களுக்கு ஓட்டா மாறணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் விஜய் அண்ணா ரசிகர்கள் கிடையாது. அஜித் அண்ணாக்கு ரசிகர்கள் இருக்காங்க, தனுஷ் அண்ணா, சிலம்பண்ணா, சூர்யா அண்ணா, நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. எங்களுக்கு இந்த தேர்தல் களத்தில் நீங்க பாப்பீங்க, விஜய் அண்ணா வந்து கட்சி இதோட முடிஞ்சிடும். இதுக்கு மேலெல்லாம் அவர் தொடரவே மாட்டார். ஆனா நாம் தமிழர் கட்சியில கண்டிப்பா இந்த களத்துல எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஓகே, ஏன்னா நாங்க வைக்கிற கொள்கைகள் அப்படி, கோட்பாடு அப்படி. அவங்க தாவேக்காக்கு என்ன கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு சொல்லுங்க. நான் தான் மற்ற இலவச ஒழிக்கணும்னு முதல் சொன்னாரு. இப்ப அவரே இலவசம் அறிவிக்கிறாரே. திமுக 1000ங்குது, அதிமுக 2000ங்குது, இவர் 2500ங்கிறாரே. 6 சிலிண்டர் இலவசங்கிறாரு, தாலிக்கு தங்கம் கொடுப்பேங்கிறாரு, மாமஞ்சீர் செய்வேங்கிறாரு. இவ்வளவு நாள் அந்த 1000 கொடுக்குறேன்னு சொன்னவங்களை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க. அதுதான் நீங்க எதிர்க்கிறீங்க. 2000 அதிமுக கொடுக்குறாங்க, இல்ல 2500 விஜய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் நம்பி மக்கள் வாக்கு போட மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? வாக்கு செலுத்துவாங்கன்னு எப்படி? எல்லாருமே காசு வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறது இல்ல. அந்த காசு வாங்கிட்டுன்னு நான் இழிவுபடுத்தல. அது இலவசங்கள் கிடையாது, மக்கள் நலத்திட்டம், மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஒவ்வொருத்தரும் பேரை வேணா மாத்தி சொல்லலாம், பட் லிட்டரலி அது பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம்னு சொல்லி அந்த டேக்ல தானே கொடுக்குறாங்க. அது வந்து அந்த வறுமை கோட்டில் இருக்கிற பெண்களை டார்கெட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது. 2000 கொடுத்தா அந்த பெண்ணுக்கு வந்து அது உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அது யாரோட காசு? நம்மளுடைய வரிப்பணம். ஒன்னும் அவர்கள் வந்து அவங்க அப்பா வீட்டு சொத்து எடுத்து யாருக்கும் கொடுக்கல.
நம்ம கட்டுற வரி பணமாக தான் இலவசமாக கொடுக்குறாங்க. இப்போ இத்தனை இலவசங்கள் அறிவிக்கிறாங்க இல்லைங்க. இப்போ எடப்பாடி பெரியப்பா ஃப்ரிட்ஜ் இலவசங்கிறாரு, ஃப்ரிட்ஜ் கொடுப்பேங்கிறாரு. ஸ்டாலின் ஐயா டிவி கொடுக்குறேன், 8000 கூப்பன் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. எங்கிருந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க? அப்போ நலத்திட்டங்கள் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட காசு இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்தை சீரமைக்கணும்னா காசு கிடையாது, ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும்னா காசு கிடையாது, துப்புரவாளர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா காசு கிடையாது, மக்களுக்கு அடிப்படை தேவைகள் ஏதாவது பண்ணணும்னா எதுக்குமே காசு கிடையாது, எல்லாமே நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல்னு வந்துட்டா மட்டும் இவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பணம் எங்கிருந்து வருது உங்களுக்கு? அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? தேர்தல்னு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர தேர்தலுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க. ஒரு 8000 ரூபாய் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கும் உங்களுக்கு? அப்போ கணக்கு போட்டு பாருங்க, பல லட்சம் கோடி. அப்போ இதில் அவங்க நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம், மக்களுக்கு அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி கொடுக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாலை, அதில் எதுவுமே சரியாக கிடையவே கிடையாது. அது எல்லாத்தையும் அவங்க பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் இந்த வாக்கு இதெல்லாம் செஞ்சவங்களுக்கு அப்படின்னு அவங்க வாக்கு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிற வாக்குறுதிகள் அவங்க இது வரைக்கும் எதுவுமே நிறைவேற்றதே கிடையாது. 60 வருஷமா அதே பொய்யான வாக்குறுதிகள் திருப்பி கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கொஞ்சம் பூசி மொழிகி கொஞ்சம் அதவே தான் சொல்கிறாங்க. நான் இதை செஞ்சேன் எனக்கு வாக்கு செலுத்துங்க அவங்களால சொல்ல முடியாது. அதுங்காட்டி தான் அவங்க இலவசத்தை அறிவிக்கிறாங்க. இந்த மக்கள் இலவசத்தை கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, இந்த இலவசத்தை வாங்கிட்டு நம்மளுக்கு வாக்கு செலுத்திடுவாங்கிறத 60 ஆண்டு காலம் அவங்களோட தேர்தல் அதோட ஸ்ட்ராட்டஜியே அவங்க அதுதான். இலவசத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அதுதான் சொல்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. 2021 தேர்தல் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த தேர்தல் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு என்ன கேரண்டி? இந்த தேர்தல் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா மக்கள்கிட்ட நாங்க நல்லாவே புரிதல் ஏற்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு எந்த இலவசம் வேணும், இந்த இலவசத்தெல்லாம் பார்த்து நீங்க மயங்காதீங்க. ஏன்னா அவங்களோட அடிப்படை வசதி கூட நிறைவேற்றல. இப்ப மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. சொன்னாங்க, எனக்கு நீங்க கொடுக்குற அண்டா குண்டாவோ இதோ எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல ரோடு வேணும், நான் இருக்கிற வீட்டுக்கு எனக்கு பட்டா வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இன்னைக்கு கூட நான் கேட்டேங்க, அவங்க கிட்ட சொன்னேன், அந்த இலவசம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பட்டா இருந்தால் போதும், 60 வருஷமா நான் போராடிட்டேன், அடுத்தது என் பையனும் என் பேர பிள்ளையும் இங்கே இருக்கணும்னா எனக்கு அந்த இலவசம்லாம் அவ எதுவுமே வேண்டாம், அவங்க வந்தால் நான் கேட்க தான் போகிறேங்கிற ஒரு பாட்டி சொல்கிறாங்கங்க. அந்த அளவுக்கு புரிதல் வந்துருச்சு. ஏன்னா மக்கள் அரசியல் படுத்தப்படலை. அரசியல்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அரசியல் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ எல்லா வீட்டுக்கும் அண்ணன் சென்டர் ஊடகங்கள் நீங்கள் எங்களை காமிக்கிறது இல்லை. ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, உள்ளங்கையில் உலகம்னு எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. எதை திறந்தாலும் அண்ணன் பேசுறதா வரும் உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பட்டுட்டாங்க. அவங்க இப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, இனிமேல் நம்ம இப்படி இருந்தா இருக்குன்னு ஒரு புரிதல் வந்துருச்சு அவங்களுக்கு. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே புரிதல் இருக்குங்களே. பார்க்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. களம் இப்படியே போயிடாது, ஒரு நாள் மாற்றம் என்று சொல்லை தவிர்த்து மாற்றம் எல்லாமே மாறிடும். இந்த தேர்தலுக்கு இலவசத்தெல்லாம் அவங்க கொடுக்க கூடாது, அவங்க கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். அந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் திருப்பி உங்களுக்கு அதை காணொலியாவே போட்டு காமிக்கிறாரு. இலவசத்தை நம்ம எப்படி ஏமாந்துட்டோம், நம்ம தற்சார்பு பொருளாதாரம் எப்படி இருக்கும், நான் வந்தால் இது எல்லாத்தையும் மலைகளை காப்பேன், மண்ணை காப்பேன்னு எல்லாமே அவர் சொல்றாரு. பேருக்கு வேலை வாய்ப்புன்னு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எல்இடியில போட்டு காமிச்சிட்டோம் படமாவே. அது மக்களுக்கு நல்ல ரீச்சுங்க, அது நல்ல புரிதல் ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு. இந்த முறை எனக்கு என்னோட கவுண்டம்பாளைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புரிதல் இருக்குங்க. ஏன்னா போற பக்கம் எல்லாம் அவங்களே சொல்றாங்க, என்னை கூப்பிட்டே சொல்றாங்க, இந்த முறை கண்டிப்பா உனக்கு நாங்கள் வாக்கு செலுத்துறோமா, எங்களுக்கு எந்த இலவசமும் வேண்டாம், நீ எங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருமா, அதே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தொகுதியில மக்களுடைய ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா களத்துல நிற்கக்கூடிய வேட்பாளர்களா இருக்கட்டும், இல்ல அவங்க இத்தனை ஆண்டு காலம் செய்த விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி வாக்கு கேட்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட எடுத்து சொல்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நாம் தமிழர் கட்சிகிட்ட என்ன இருக்கு? நாங்கள் அதை பல போராட்டங்கள் உங்களுக்காக மக்களுக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கோமே. எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களுக்கு முதல் ஆளாக களத்தில் குரல் கொடுக்கறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். இப்போ பெண்களுக்கு பல பாலியல் வன்கொடுமை டெய்லியும் அப்படி ஒரு பேப்பரோ நியூஸ் சேனல் எதை திறந்தீங்கனாலும் டெய்லி ஒரு பாலியல் வன்கொடுமை வருது. நிறைய கஞ்சா பொருள், போதைப் பொருள் எல்லாம் போட்டுட்டு தான், அதனால தான் அது நடக்குதுன்னு அந்த பிரச்சனை தெரியும் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஆனால் அவங்க இது வரைக்கும் எதுவுமே கண்டுக்கலீங்களே. இப்போ சமீபத்தில் அந்த தூத்துக்குடியில் அந்த பொண்ணு இறந்தது கூட யாரும் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலீங்களே. அண்ணன் தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு என் ஆட்சியில் ஒரு பெண் பிள்ளை நீ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டுட்டேன்னா முதல்ல உன்னை கொன்று புதைச்சிட்டு தான் நான் என் பொண்ணை புதைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு தான் கண்டன அறிக்கை விட்டாருங்க, வேற யாருமே விடலையே. இவங்க ஆட்சியில் அப்படிதான் இருக்குங்க. 2 வயசு குழந்தையா இருந்தாலும் 70 வயசு பாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க. 70 வயசு பாட்டிங்க அவங்கள பாலியல் வன்கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் வாழவே முடியாது நிலை. 10 மணிக்கு தனியாக நடந்து போக முடியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை வாசலை விளையாடிட்டு இருந்தால் கூட காவலுக்கு உட்கார வேண்டியதாக இருக்குங்க. அவ்வளோ பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளோ நாள் இப்படி பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குங்க, தீர்வு இல்லைன்னு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வச்சிருக்கோம். ஆனால் இவங்களுக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை.
இந்த மக்களை வந்து அவங்க வாக்குக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஆட்கள் அவங்க கிடையாது, நாங்க தான். ஓகே, களத்துல எந்த விஷயம் சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? களத்துல எங்களுக்கு சவால்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதி பற்றாக்குறை தான் எங்களுக்கு பொதுவாகவே. ஏன்னா நாங்கள் வந்து மக்கள்கிட்ட தான் திரள் நிதி திரட்டி இது பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிதி மட்டும்தான் கொஞ்சம் சவாலான விஷயம். அதையும் இப்போ ஓரளவுக்கு பண்ணிடுறோம். ஏன்னா எங்கள் மக்களே நிதி கொடுக்குறாங்க, நாங்கள் திரள் நிதி மூலமாக தான் பண்ணுறோம். அவங்கக்கிட்ட காசு வாங்கி தான் நாங்கள் எங்களோட தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறோம். மற்ற கட்சி மாதிரி நாங்கள் கொள்ளையடிச்சோ இது பண்ணியோ சேர்த்து வைக்கல. அவங்கக்கிட்ட வாங்கி அவங்களே இப்போ விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. தெரியும் உங்களுக்கு, ஏன்னா நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை தான், ஆனால் எங்ககிட்ட நிதி பற்றாக்குறை தான் இல்லை. இப்போ மக்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னேனே, நான் இந்த ஒரு வாரமாக கிட்டத்தட்ட எனக்கு போகிறப்பல டெய்லியும் 5000 6000 அவங்களா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தங்கச்சி செலவுக்கு வச்சுக்கோங்க, வண்டி வாங்கினதுக்கு. ஏன்னா இந்த கட்சிகளோட போட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பணபலமும் தேவைப்படும். நம்ம துண்டறிக்கை கொடுக்கணும், பரப்புரை பண்ணணும் மக்கள்கிட்ட. அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிதி மட்டும்தான் எங்களுக்கு சவாலான விஷயங்க. மற்றபடி எங்களுக்கு களத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இறங்கி அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ இன்னைக்கு வரைக்குமே எல்லாரும் மேஜராக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து தாவேகா வர்சஸ் திமுக தான் போட்டியே இருக்க போகுது அப்படின்னு தாவேகா சொல்கிறது பரவலாக பெருமளவில் பேசப்பட்டு இருக்கு. ஆனால் திமுகவோ அதிமுகவோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் இரு பெரும் திராவிட கட்சிகள், எங்கள் 2 பேருக்குள்ள தான் போட்டி அப்படின்றாங்க. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே இருக்காங்களோ? புறக்கணிக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு. இப்போ தாவேகா வந்து திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டிங்கிறாரு விஜய். அவரையும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, அவரோட ஓட்டு வங்கி எவ்வளோன்னு கூட நிரூபிக்கல. ஆனால் அவர் சும்மா எனக்கும் திமுக தான் போட்டி, களத்தில் நாங்கள் தான் களத்தில் நீங்கள் ஒரு தடவையாக வந்து இறங்கி இருக்கணும். வந்தோடனே சிஎம் ஆயிட முடியுங்களா? அவரோட கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு கருத்தியல் கிடையாது. அந்த தற்குறின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. டெய்லி பார்க்குறீங்களா வாகனத்துக்கு பின்னாடி போய் எத்தனை பேர் விழுந்து சாகுறாங்க. அவர் அவங்களோட ரசிகர்களை சொல்லலாம்ல, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு நாள் இன்னும் சொல்லலையே. அந்த கரூர்ல 45 பேர் இறந்தது கூட இன்னும் ஒரு இது கூட ஆறுதல் கூட அவங்க சொல்லி அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு கூட அவர் ஏத்துக்கலையே. உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி பசங்க சாகுறாங்க. இப்ப கூட தஞ்சாவூர்ல ஒரு பையன் இறந்தா, அப்படி அதுக்கு கூட அவர் ஒரு இது சொல்லியே ஒரு ஆறுதல் தெரிவிக்கலையே அவங்க குடும்பத்துக்கு. இவர் எப்படிங்க ஒரு நல்ல கட்சி தலைவராக இருக்க முடியும்? களத்துல முதல் வந்து நிக்கட்டுங்க, நின்று விளையாடு. வந்துகிட்டு இருக்காரு, தினமும் பிரச்சாரத்துக்கு போய். நீங்க டிஆர்பி லெவல் ஏற்றணும், ஊடகங்க அவங்களை காமிக்கிறீங்க. விஜய் வந்துட்டாரு, வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, வண்டி ஏறிட்டாரு, மைக்க கூட்டம் வருது இல்லையா அப்படின்னு வருது இல்லையா? கூட்டம் எப்படி வருது? காசு கொடுத்துதான் கூப்பிடுறீங்க. ஏன் 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தா விஜய் என்ன வேண்டாம் எனக்கு 2 மணி நேரம்? எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் இந்த பகுதியில் 1 மணி நேரம்னா அங்கிருந்து அடுத்த பகுதிக்கு 1 மணி நேரம் தேர்தல் ஆணையம் விதி. ஆனா அவங்க அதை கேட்க இங்க இருக்கிற கூட்டத்தை அப்படியே அங்க கொண்டு போகணும். அப்படிதான் வராங்க ரசிகர்கள். பாதி பேர் எங்களுக்கு ஓட்டு இருக்குமானே தெரியாதுங்க. ஸ்கூல் படிக்கிற பையன் முதற்கொண்டு விஜய் வந்தா பின்னால ஓடுறானே, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரசிகர் வந்தா பாக்குற கூட்டம் தாங்க. இப்ப அஜித் வந்தாருனாலும் இதே அளவு கூட்டம் வரும். அவர் ஒரு நடிகர். அதுதான் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் எனக்கான ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத காட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திரு EPS அவர்கள் வந்து போற இடமெல்லாம் அஜித் படங்களை வச்சு அவங்களுடைய தொண்டர்கள் அவரை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாக்கு சேகரிக்கிறாங்களோ விஜயுடைய எதிர்ப்பு வாக்குகளை அப்படின்ற மாதிரி, அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் வாக்குகளை அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்கலாம்? எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குங்க தங்கச்சி. ஏன்னா ஒரு நடிகர்களை வச்சு வாக்கு கேட்கறது, நடிகர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். சரிங்களா? நமக்கான தலைவர்கள் களத்தில் யார் இருக்கா, நமக்கான வேலை வாய்ப்பை யார் உருவாக்கி தருவா, நமக்கான வருங்கால தலைமுறைக்கு தேவையான கல்வி மருத்துவம் இதெல்லாம் யார் செஞ்சு கொடுப்பா, நமக்காக யார் போராடுறா, களத்தில் யார் நம்ம கூட இருக்கான்னு பார்த்து தான் வாக்கு செலுத்தணுமே ஒழிய திரையில் நடிக்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு வாக்கு செலுத்தவே கூடாது. இளைஞர்களுக்கு அந்த புரிதல் கிடையாது. அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அம்மா வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. இப்போ உங்களவே படிக்க வச்சுருக்காங்க, உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. ஒரு சில அம்மாக்களை தாலி அடமானம் வச்சு கடன் வாங்கி தன் பிள்ளை நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி தான் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க வந்து இந்த தலைவரை ஏற்றுக்கிட்டா அவங்க அதுக்கான வேலை வாய்ப்பு அவர் என்ன கொடுக்குறாரு என்ன ஏதுன்னு பார்க்கணும். சும்மா படத்தில் நடிக்கிறாரு அதுக்காக நான் அவர் போட்டு போட்டுருவேன். நீங்கள் போய் ஏதாவது ஒரு டிவி கேட்பாங்கிட்டு எதுக்காக நீ விஜய்க்கு வாக்கு செலுத்துறேன்னு கேளுங்களேன், அவனுக்கு தெரியாது. எனக்கு அவர் பிடிக்கும், நான் வாக்கு செலுத்துறேன், அவ்வளோதான் சொல்லுவான். நீங்கள் போய் எங்கள் கட்சியில் ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட கேளுங்க, உனக்கு ஏன் சீமான் மாமா பிடிக்கும், அது சொல்லும். எனக்கு வந்து என் மாமா எனக்கு நல்ல மருத்துவத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, நல்ல கல்வி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, அதுங்காட்டி எனக்கு சீமான் மாமா பிடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பரப்புரையிலலாம் பார்த்துருப்பீங்க, எத்தனை குழந்தைகள் உண்டியில் தாங்க சேர்த்து வச்ச காசை கொண்டு வந்து அண்ணங்கிட்ட கொடுக்குறாங்க. விஜயும் அதை சொல்கிறாரு, இலவச கல்வி, தரமான மருத்துவம். அவர் அதை எப்படி இலவச கல்வி? நாங்கள் சொல்கிற இலவச கல்வி நாங்கள் அடிப்படை. அவர் தாலிக்கு தங்கம் புடவை கொடுக்குறேன், 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறேன், இதெல்லாம் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படிப்பு கல்வி மருத்துவம். நாங்கள் வெறும் நாம் தமிழர் கட்சி நல்ல குடிநீர்
தரமான கல்வி, தரமான மருத்துவம், இதை மட்டும்தான் இலவசமாக கொடுப்போம், வேற எதையும் இலவசமாக கொடுக்க மாட்டோம். ஆனால் அவரை சிலிண்டர் கொடுக்குறேன், பட்டுப்புடவை கொடுக்குறேன், மோதிரம் போடுறேன், மாமஞ்சீர் செய்கிறேன், மச்சாஞ்சீர் செய்கிறேன்னு ஏகப்பட்ட இலவசங்கள் அறிவிக்கிறாரு. அதுல 10ஓட ஒன்று இது ஒன்று, அவ்வளோதான். மக்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு எந்த இலவச இதெல்லாம். சரி, விஜயன் இதெல்லாம் எங்கிருந்து கொடுப்பாரு சொல்லுங்க? 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன், இதெல்லாம் கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் எப்படி வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் குழந்தை பிறக்குதுன்னு வைங்க. அப்போ எங்கே வந்து காசு எடுத்து எப்படி கொடுப்பாரு? அந்த காசெல்லாம் இங்கே எப்படி எடுப்பாருன்னு முதல் சொல்லுங்க. நான் விட்டுட்டு வந்தேன் எனத்தை விட்டுட்டு வந்தார் அவரு. யாருங்க எப்படி விட்டுட்டு வர சொல்றா உங்களுக்கு? எத்தனை போராட்டங்கள் மக்கள் கூட அவர் நின்றுருக்காரு, அவர் எத்தனை போராட்டத்துக்கு குரல் கொடுத்திருக்காரு. மக்களோட பிரச்சனை தெரியுமாங்க? A4 ஷீட்ல எழுதி வச்சு படிக்கிறீங்க, குமிஞ்ச நிமிர மாட்டேங்கிறீங்க. நீங்க அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சுட்டே இருந்தா படத்துல நடிக்கிற மாதிரி ஸ்கிரிப்டை படிக்கிறீங்க. எப்படிங்க மக்களோட பிரச்சனை உணர முடியும்? மக்கள் கூடவே இருக்கிற ஒருத்தர்னாலதான் அவங்களோட பிரச்சனையை உணர முடியும். 234 தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னாலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு, அதற்கான தீர்வுன்னு சேர்த்து நாங்க சொல்லுவோம். விஜயன் அப்படி சொல்லுவாரா? தன்னோட கட்சியில் இருக்கிற பரப்புரைக்கு வந்தப்ப அவர் பேரையே மாத்தி சொல்றாருங்க. அவர் அண்ணா என் பேர் ராம்குமார்னா அப்படிங்கிறாரு, பிஜேபி கோட்டு கேட்கிறாரு. இது எப்படிங்க? இதவே ஞாபகம் வச்சுக்க முடியல, அப்புறம் எப்படி இங்க தொகுதியில மக்கள் பிரச்சனை ஞாபகத்தை வச்சுக்க முடியும்? ஒரு தொகுதி 2 தொகுதி கிடையாது என் தங்கச்சி, 234 தொகுதி. அத்தனை தொகுதியிலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. அது எப்படி ஞாபகம் வச்சுக்காம எப்படி உங்களுக்கு போறோம்? எல்லாத்தையுமே 6 மணிக்கு மேல அவர் வரமாட்டாரு, அப்புறம் என்ன பண்றது உங்களுக்கு? எப்படி அவர் மக்கள் பிரச்சனை தீர்ப்பாரு? எல்லாம் புரிஞ்சுக்கணும் தங்கச்சி, இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணுதான் வருத்தமான விஷயம். வாக்கு செலுத்துற தலைவர்கள் வந்து நமக்கானவங்களான்னு பார்த்து வாக்கு செலுத்தணும், அது ஒண்ணுதான். ஓகே, நிறைவா இங்க இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் தொகுதி மக்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்கணும்? ஏன் வந்து கலாமணி ஜெகநாதனுக்கோ இல்ல நாம் தமிழர் கட்சிக்கோ வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டிட்டேங்க. என்னோட தொகுதி மக்களோட பிரச்சனை நான் 21ல களத்துல போய் என்ன பார்த்தனோ அதே பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. அடிப்படை வசதிகள் கூட அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் இந்த முறை கண்டிப்பா ஏடிஎம்கே வெர்சஸ் என்டிகே தான். எனக்கும் பிஆர்ஜி அருண்குமார் அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான் போட்டி. ஏடிஎம்கேங்கிறது வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அவரே தான், போன 21 அவரே தான், பிஆர்ஜி அருண்குமார் அண்ணா தான். இப்போ அவர் தான் இங்க தொகுதியில போட்டிடுறாரு. அவருக்கும் எனக்கு மட்டும்தான் போட்டி. நான் வெற்றி பெற்றேன்னா ஏன் கவுண்டம்பாளைய தொகுதி மக்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் என்கிட்ட தீர்வு இருக்கு. கண்டிப்பா நான் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிதான் களத்துல வந்து நின்று இருக்கேன். இவ்வளோ போராடுறேன், நீங்க பார்த்துருப்பீங்க. என் பொண்ணு பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களெல்லாம் பார்த்து 20 நாள் ஆச்சு. நான் பரப்புரை பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகனா மக்களுக்காக தான். நாங்க வந்து இதுல பிழைக்கிறதுக்காகலாம் வரவே கிடையாது. ஓகே, மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தா தானே நான் என்ன நிரூபிக்க முடியும். நான் சொல்றேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன் செய்வேன், நான் உறுதி கொடுக்குறேன். எனக்கான அதிகாரத்தை அவங்க கொடுத்தாதான் நான் பண்ண முடியும். என் தொகுதி மக்கள் இந்த முறை என்னை தேர்ந்தெடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அதுங்காட்டி இந்த முறை வெற்றி பெற்றோன்னே அவங்களோட அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணுவேன். நான் அவங்களுக்கு உறுதி கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். நிச்சயமா உங்களுடைய பயணம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். நேரத்துக்கு நன்றி. நன்றி தங்கச்சி, ரொம்ப நன்றி. இந்த கடல் தான் எங்கள் வாழ்க்கை. இங்கே மீனெல்லாம் நிம்மதியாக தான் சுற்றும், ஆனால் நாங்கள் தான் பயந்து பயந்து வாழணும். இந்த கடலில் தான் எங்களை சுட்டு தள்ளுவாங்க. சில நேரம் கரை ஒதுங்குவோம், இல்லை இறையாயிடுவோம். இதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லைல்ல. மாற்றி மாற்றி திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டதான் மிச்சம். மீனவர் உசுரை காப்பாற்ற நெய்தல் படை அமைப்போன்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்துக்கு வாக்களிங்க. நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.